ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஸ்ஷிப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். இந்த அப்ரண்டிஸ்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30, 2025ன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா ஒரு 3 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்ன டிசிப்ளின், எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ ட்ரேடுக்கு. ஐடிஐ ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டருக்கு வந்து 29 வேக்கன்சி, மெஷினிஸ்ட்டுக்கு வந்து 4 வேக்கன்சி, டர்னருக்கு 1 வேக்கன்சி, வெல்டருக்கு 12, டிமேன் மெக்கானிக்கல் 1 வேக்கன்சி, எலக்ட்ரீஷியன் 25 வேக்கன்சி, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் வந்து 6, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக் வந்து 4 வேக்கன்சி, அதுக்கப்புறம் கார்பெண்டருக்கு 1 வேக்கன்சி, பிளம்பருக்கு 1 வேக்கன்சி, மேசான் 1 வேக்கன்சி, டிமென் அதாவது டிராஃப்ட்மேன் சிவிலுக்கு வந்து 3 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 3 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஐடிஐ ட்ரேடுக்கு வரும். ஐடிஐ ட்ரேடு பொறுத்த வரைக்கும் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7,700 ரூபா, நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8,500 ரூபா ஒரு மாதத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30, 2025 கணக்குப்படி மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் 24 வயசும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஐடிஐ ட்ரேடுக்கு. அதுக்கப்புறம் டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப் கேட்டகரி வந்து பாருங்கள். மெக்கானிக்கலுக்கு வந்து 7 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கலுக்கு 4 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு 2 வேக்கன்சி, சிவிலுக்கு வந்து 1 வேக்கன்சி. உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 8,000 சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏஜ் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 30, 2025 படி. அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப், அதாவது நான் இன்ஜினியரிங் கோர்சஸ், ஓகேங்களா? அதாவது இன்ஜினியரிங் அல்லாத மற்றவங்களுக்கு, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து 7 வேக்கன்சி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 3 வேக்கன்சி, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து 2 வேக்கன்சி, ஹெச்பியு 2 வேக்கன்சி, கெமிக்கல் லேபுக்கு வந்து 2 வேக்கன்சி. இவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு 9,000 சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் 26 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 30, 2025 கணக்குப்படி. இவங்களுக்குமே ட்ரைனிங் பீரியட் வந்து மேக்ஸிமம் 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ். இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும், அந்த போஸ்ட் வைஸாகவும், அதாவது டிசிப்ளின் வைஸாகவும், கம்யூனிட்டி வைஸாக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் ஐடிஐ ட்ரேடுக்கு, அப்புறம் டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப்பு, அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப். சரிங்களா? ஸோ தெளிவாக அந்த டேபிள் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாகவும் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு கோட்டாக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக சொன்னோம் இல்லையா, அதையுமே அகைன் வந்து கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு போட்டு டேபிளில். ஸோ நாங்கள் எத்தனை ட்ரேடு டிசிப்ளின் சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு டிசிப்ளினுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது வந்து ஒவ்வொரு கோட்டாக்கும் எப்படி வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அகைன் வந்து இந்த டேபிளில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு 3 டேபிள், 3 கேட்டகரி இல்லையா, அதனால 3 டேபிளில் கிளியராக வேக்கன்சி பற்றி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் இருக்குது. ஸோ தெளிவாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. சரிங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைமில் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஏஜ் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அப்பர் ஏஜ் லிமிட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிற அந்த டிசிப்ளினில் நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் ஐடியாக இருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கோர்சஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பிஇ பிடெக் கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ பிஇ பிடெக் அல்லாத இந்த மாதிரி கிராஜுவேட் படித்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுவும் ஃபுல் டைம் ரெகுலர் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் டிசேபிலிட்டி கேட்டகரி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாகவும் அந்த டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் வந்து டேபிளில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த டேபிளை கிளியராக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுமே செக் பண்ணுவாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அதாவது கல்பாக்கத்தில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அங்கே தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெஃபரன்ஸ் முன்னுரிமை வந்து யாருக்கு வழங்கப்படும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து அந்த பிளான்ட் சைட்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து எந்தெந்த வில்லேஜில் சரிங்களா அந்த பிளேஸ்லேருந்து வரீங்களோ அந்த கேண்டிடேட் தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்போம் ஓகேங்களா. அதாவது பிளான்ட் சைட்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இருக்கிற வில்லேஜஸ் ஓகேங்களா. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து வர கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். சப்போஸ் அதில் வந்து இன்னும் வேக்கண்ட் ஃபில் ஆகலை, கொடுத்துருக்க வேக்கன்சி வந்து ஃபில் ஆகலை பட்சத்தில் மற்றபடி அவுட் சைட்லேருந்து வர ஓகேங்களா, அவுட் சைட்லேருந்து வர கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுப்போம், அந்த வேக்கன்சி வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மெயினாக வந்து பார்த்துக்குங்க. ஆக மொத்தம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை 16 கிலோமீட்டர் ரேடியஸ் ஃப்ரம் த பிளான்ட் சைடு ஓகேங்களா, அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து அது ஃபில் ஆகாத பட்சத்தில் தான் மற்ற கேண்டிடேட் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மார்க் பேசிஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். சப்போஸ் ஈக்குவல் மார்க்காக இருந்தால் சீனியர், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் அடிப்படையிலையோ இல்லை நீங்கள் 10th மார்க் வந்து அதிகமாக இருந்தாலோ அதன்படி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் வந்து மேக்ஸிமம் 1 இயர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்க இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் இந்த பியூராக அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும் தான், எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியும் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பி, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பியோட அப்லோட் பண்ணணும். அதுக்கான லிஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வெல்டட் ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு 8th மார்க் ஷீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஐடிஐ டிப்ளமோ கிராஜுவேட் முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மார்க் ஷீட்டும் செமஸ்டர் மார்க் ஷீட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கேட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 நம்பர் ஆஃப் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து இந்த லிஸ்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் ஆன்லைனில் வந்து நீங்கள் கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம சொல்கிறது தான். ஐடிஐ வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா .gov.in வெப்சைட்டில் போய்ட்டு கேண்டிடேட் என்ரோல்மெண்ட் பண்ணணும். நேப்ஸ் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. மற்றபடி டிகிரி முடித்தவங்களும் டிப்ளமோ முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேட்ஸ் போர்ட்டல் nats.education.government.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதெல்லாம் நோட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ நீங்கள் கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிஐஎல், அதாவது நியூக்ளியர் பவர் இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அஃபிஷியல் வெப்சைட்டு www.npcil.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அன்னெக்சர் 1ல் கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக என்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அதை மிஸ்டேக் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா வந்து அந்த ஹார்ட் காப்பி அதெல்லாம் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. டெப்யூட்டி மேனேஜர், நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ், மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், கல்பாக்கம் 603102, செங்கல்பட்டு, தமிழ்நாடு ஓகேங்களா. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2025 அன்றைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லிட்டு அகைன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை தெளிவாக செக் பண்ணிட்டு அனுப்புறது ரொம்ப நல்லது ஓகேங்களா. அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கான காப்பியுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஒரு லிஸ்ட் ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்க சரிங்களா. ஸோ நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் இதையும் சேர்த்து அனுப்புங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ உங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃபோட்டோ வந்து இங்கே கரெக்டாக ஒட்டிட்டு என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை கரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஓகேங்களா, கல்பாக்கம் இவங்க அறிவிச்சிருந்த அப்ரெண்டிஸ்ஷிப்கான முக்கியமான விவரங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அதே போல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வரீங்களோ கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.